பங்குனி மாதம் எல்லாம் வல்ல இறைவனின் அருட்கடலில் அக்னி வடிவமாக தோன்றி உமாதேவியின் கைகளில் அடங்கி சரவண பொய்கையில் உதித்து சூரபத்மனை வதைத்து தேவர்களை ரட்சித்து தேவசேனாவை திருமணம் செய்து மனித உயிர்களை எல்லாம் காக்க வள்ளியை மணம் புரிந்து தந்தையாருடைய 5 முகங்களுடன் சக்தியுடைய 6வது முகத்தையும் பெற்று 4 வேதம் ஆகமம் தேவாரத்திற்கும் அதிபதியாய் கலியுகத்திற்கு கந்தனாய் கலியுக கடவுளால் அறுபடை வீடு கொண்டு 6 முகனாய் அருள்வாசி செய்து வரும் ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய மூர்த்திக்கு மகாலட்சுமி வாசம் செய்யும் மும்பை முல்லுன் மேற்கு JN ரோடு விஜய்நகர் ஸ்ரீ ஓம் சக்திவேல் முருகன் திருக்கோவில் சேவா சனஸ்தாவின் 52ஆம் ஆண்டு பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு ஏப்ரல் 1 செவ்வாய்க்கிழமை காலை 6:30 மணிக்கு கிருத்திகை சஷ்டி அபிஷேகம் நடைபெற்றது. காலை 9 மணிக்கு கொடி ஏற்றப்பட்டு கால்நாட்டு விழா கோலாகலமாக நடைபெற்றது. கோவில் கமிட்டி நிர்வாகிகள் மற்றும் பக்தர்கள் இதில் பெருவாரியாக கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து காப்பு கட்டுதல் நிகழ்வு நடைபெற்றது. நாகூர் ரோடு பகுதியில் இருந்து பக்தர்கள் கும்பம் சுமந்து மேளதாளத்துடன் ஊர்வலமாக அணிவகுத்து கோவில் வந்தடைந்தனர். திருவிழாவை முன்னிட்டு கோவில் வளாகம் மின் விளக்கு மற்றும் தோரணங்களால் சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டு இருந்தது. பங்குனி உத்திர திருவிழா ஏற்பாடுகளை கோவில் தலைவர் PM ராஜேந்திரன், பொதுச் செயலாளர் N பாலன், பொருளாளர் V ஆறுமுகம், துணைத் தலைவர் N வடிவேல், துணை செயலாளர் C தேவராஜ், துணை பொருளாளர் MK அமாவாசை, ஆலோசகர் K மோகன், கமிட்டி உறுப்பினர்கள் M சத்யா, A ராஜகோபால், K அருள், S சக்திவேல், V முருகன் ஆகியோர் வெகு சிறப்பாக செய்து வருகின்றனர். வரும் ஏப்ரல் 11ஆம் தேதி பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு காலை சிறப்பு அபிஷேகம், அலகு குத்துதல், காவடி ஆட்டம், பால்குடம் மற்றும் மதியம் சிறப்பு அன்னதானம் நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது.